ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் ரஜினியை ஏதாவது தாக்கி பேசியிருந்தாரா, இல்லை ரஜினியை ஏதாவது தரக்குறைவாக பேசியிருந்தாரா அப்படின்ற விஷயமும் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அவர் வெறும் திமுகவை மட்டும்தான் தாக்கி பேசியிருந்தாருன்றதும் உலகம் அறிஞ்ச ஒன்று. ஆனால் இந்த ஒரு பேச்சுக்கு அவர் ரஜினியை பற்றி தவறாக பேசிட்டாரு, ரஜினியை பற்றி அவர் ஒரு விமர்சனம் பண்ணிட்டாரு, தரக்குறைவாக அவரோட இமேஜை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அவர் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரியான பல குரல்கள் எழுந்துட்டு இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி குரல்கள் எழுந்ததுக்கு அதுக்கு ரஜினி அவர்கள் இதுக்கெல்லாம் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பேசினது தவறு அப்படின்னு குரல் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எனக்காக குரல் கொடுத்த என்னுடைய நண்பர்களுக்கும் அரசியலில் இருக்க அந்த நண்பர்களுக்கும் நன்றி அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த பதிலை பார்த்தா எப்படி தெரியுது, அவர் விஜய் மேலேயும் அந்த டிவிகே கட்சி மேலேயும் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி தானே இது வந்துட்டு ஒரு அர்த்தம். அவரோட ரசிகர்களையும் இந்த டிவிகே கட்சிக்கு எதிராக தூண்டி விடுற மாதிரியா தானே ஒரு அர்த்தமா இது இருக்குது. இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பை டிவிகே கட்சிக்கு எதிராக திருப்பி விடுறதுனால, அவரோட ரசிகர்களையும் திருப்பி விடுறதுனால ரஜினிக்கு என்ன லாபம்? அவர் இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுனதை மேக்சிமம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அவரு எந்த விதத்திலுமே ரஜினியை தரக்குறைவாவே பேசலையே. இன்னும் சொல்ல போனா அந்த வீடியோவை இன்னும் நல்லா ஆழமா யோசிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அவரு ரஜினிய ஒரு படி உயர்த்தி தான் பேசியிருக்கிறாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என தன்னை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு ரஜினிகாந்த் பதிலடி கொடுத்துள்ளார். ரஜினியின் எதிர்வினை தேர்தல் களத்தில் விஜய்க்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ரஜினிகாந்த் அவர்களுக்கு 76 வயசு ஆயிருச்சு. பல அனுபவங்கள், பல விஷயங்கள் அவர் பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஒரு மனுஷன் என்ன பேசுறாரு, அந்த பேச்சுல நம்மளை பத்தி அவர் தரக்குறைவா பேசியிருக்காரா, இல்ல அவர் திமுக குறித்து விமர்சனம் பண்ணியிருக்காரான்றது கூட அவரால் உணர முடியாது. அவருக்கு தெரியாம போச்சு. இதுல இருந்து என்ன அர்த்தம் தெரியுதுன்னா, அவரு காத்துக்கிட்டு இருக்காரு தன் ரசிகர்களை எப்படியாவது திசை திருப்பணும், தன் ரசிகர்களை டிவிகேக்கு எதிராக தூண்டி விடணும், திமுகவுக்கு ஆதரவா செயல்பட வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து அப்பட்டமா இதுல இருந்து தெரியுது. ரஜினிக்கு ஏன் இவ்வளவு ஒரு வன்மம்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்னன்னா, நம்மளால செய்ய முடியாத, நம்மளோட சின்ன பையன், நம்மளை பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய எழுச்சியை, இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கி விட்டுருக்கானே அப்படின்ற ஒரு பொறாம அப்பட்டமா தெரியுது. இந்த ஒரு விஷயத்தினால மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எந்த தப்புமே செய்யாம ஆதவ் அர்ஜுனா அவர்கள், நான் தவறே செய்யல, இருந்தாலும் நான் பேசுனது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவரு பெரிய மனுஷனா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இப்படி ரசிகர்கள் மத்தியில தீய கொளுத்தி போட்ட நீங்க பெரிய மனுஷனா? கடிதத்தில் இந்த அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நீங்க அவர் பேசுனதை கேட்கும் போது அவரு உங்களை புண்படுத்தின மாதிரியே நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. உங்களை புண்படுத்தின மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னே நாங்க எடுத்துக்கிறோம். உங்களை இந்த ஊர் உலகம், நீங்க அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னப்ப இந்த ஊர் உலகம் கிண்டல் பண்ணாததையா ஆதவ் அர்ஜுனா சொல்லிட்டாரு, இந்த ஊர் உலகம் பேசாததையா ஆதவ் அர்ஜுனா பேசிட்டாரு. அவ்வளவு கேவலமா பேசினாங்க. அதை கேட்டுக்கிட்டு நீங்க எவ்வளவு சும்மா இருந்தீங்க, அதெல்லாம் நான் எடுத்து ஒன்னொன்னா சொல்லவா? உங்களை பத்தி நீங்க தமிழனா, நீங்க கர்நாடகாக்காரன், நீங்க வந்துட்டு நான் தமிழன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு அப்பனுக்கு பிறந்தவரா இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்லாம் உங்களை தரக்குறைவா பேசினாங்களே, அதெல்லாம் நீங்க கேட்டது இல்லையா? உங்க தாத்தா பாட்டி தப்பு செஞ்சிருக்கலாம், உங்க பாட்டி வந்துட்டு எங்க தாத்தா கிட்ட வந்து சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு உங்களை பத்தி தரக்குறைவா பேசினாங்களே, அதெல்லாம் நீங்க கேட்டதே இல்லையா? அவ்வளவு ஏன் ஒரு கட்சிக்காரர் அந்த சாட்டை துரைமுருகன்றவர்லாம் உங்களை ஒரு நாளாவது அவர் வாயில ரஜினி அப்படின்னு சொல்லியிருக்காரா? அவர் சொல்லும் போதெல்லாம் அந்த சூயின் அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ரசூல் அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. சொன்னா வெக்கக்கேடு, அந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. ஒரு நாள் உங்களுக்கு கோபம் வந்தது இல்ல?
சாதாரண மனுஷனுக்கு கூட கோவம் வந்திருக்கும். அந்த மாதிரி பேசும்போதெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க? சரி, உங்களை விடுங்க தலைவரே, உங்களை விடுங்க. உங்க பொண்ண, நீங்க பெத்த பொண்ண எவ்வளவு தரக்குறைவா பேசுனாங்க சொல்லுங்க. உங்க பொண்ணு பேரவே சொல்லி அதெல்லாம் ஒரு பொண்ணா, அது எத்தனை பேத்து கூட போச்சு, எத்தனை பேத்து கூட இருந்துச்சு, நாங்க லிஸ்ட் ஒவ்வொரு லிஸ்டா சொல்றாங்க. அப்ப எல்லாம் உங்களுக்கு வராத கோபம் இப்ப பொங்கிக்கிட்டு வருது. அப்பெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க? உங்க காது கேட்காம இருந்துச்சா, இல்ல எங்கேயாவது ஐசியூல இருந்தீங்களா அப்படின்னு சோசியல் மீடியா எல்லாத்துலயும் மக்கள் கேள்வியா உங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் வன்மத்தின் உச்சம். நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு பிச்சைக்காரன் கூட அவன் தன் வாழ்நாள்ல சாகுறதுக்குள்ள ஒரு 4 பேத்துக்காவது ஒரு நல்லது பண்ணியிருப்பான். ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல யாராவது ஒரு ஆளுக்காவது நல்லது பண்ணியிருப்பீங்களா? சரி விடுங்க, நல்லதை விடுங்க. உங்க எச்சி கையால அட்லீஸ்ட் காக்காவாவது ஓட்டி இருப்பீங்களா? ம். ஆனா மக்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு வர்ற ஒருத்தவர் மேல இவ்வளவு ஒரு பொறாமையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு பின்னாடி எரிச்சலோட சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, ரொம்ப பெரிய மனுஷன் நீங்க. உங்களையும் ஒரு கூட்டம் தலைவன்னு சொல்லிட்டு சுத்துறாங்க பாருங்க, அவங்க நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு.